ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய். ஸ்வீடனில் சம்மர் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணமே இந்த கலர் கலராக பூக்கிற பூ தான். ஃபஸ்ட்டு செடி மரம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் வரும், அதுக்கப்புறம் லீஃப் வரும். எல்லா மரத்துலேயுமே இப்போ ஃப்ளவர் எல்லாமே கொட்டிடுச்சு, லீஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வரும்போது எடுத்த பிக்சர்லாம் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போய் பார்க்குறேன், அந்த மரத்தில் அந்த பூ எதுவுமே கிடையாது, எல்லாமே இலை வந்துருச்சு. ஸோ இந்த லீஃபும் கொஞ்சம் நல்லா கொட்டிடுமே, ஸ்னோஃபால் வரும்போது எல்லாமே மரம் செடி எல்லாமே குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி என்னோடய ரியலிஸ்டிக்கான ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஹேர் வந்து டெய்லியும் தான் நான் கோம் பண்ணுறேன், நல்லா தான் பின்னல்லாம் போட்டு வைக்கிறேன். பட் ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆயிடுது, இடையிலே நிறைய ஹேர் வந்து பிரேக் ஆகி கொட்டிடுச்சு. அதனால் ஹேர்லாம் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் ரஃப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் கோம் பண்ணாலுமே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனக்கு இங்கே ஸ்வீடன் வந்த புதுசில் இருந்த ஹேர் ஃபாலை விட இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. புதுசாக ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இந்த வாட்டரில் தான் உன்னை இனிமேல் நான் வந்து குளிக்க வைப்பேன் அப்படின்னு அந்த ஹேர்கிட்ட சொல்லி, அந்த ஹேரும் பழகும்போது கரெக்டாக நான் அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு சேஞ்ச் ஆகிடுறேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஹேர் வந்து பாவம் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். ரொம்ப மாற்றி மாற்றி தண்ணி இந்த மாதிரி கிளைமேட் எல்லாமே ஒத்துக்கவே மாட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஊரில் இருந்தேன், அப்போ ஹேர் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பெங்களூர் போனேன், பெங்களூர்லேருந்து சென்னை வந்தேன், சென்னையிலேருந்து இப்போ இங்கே ஸ்வீடனில் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நான் தான் கொஞ்சம் ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயிலெலாம் போட்டு எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் அதை வந்து காப்பாற்றி வச்சுருக்கேன். எனக்கு வந்து லாங் ஹேர் வளர்க்குறது பிடிக்கும், அதனால தான் நான் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஒரு ஹேர் கட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் பண்ணிவிட்டு போயிடலாம், ஹேர் க்ரோத் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயிலிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் தான் போட போகிறேன். அதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா சுடுதண்ணில் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேர் ஆயில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கல நம்ம சேனலில், அந்த ஆயில் தான் இன்றைக்கி நான் ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் கூட ஒரு ஆஃப் பனானா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர், ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து நான் ஃபுல்லாக போட்டு தான் எனக்கு பழக்கம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படின்னா அந்த ஒயிட் கரு மட்டும் போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நான் ஆயில் போட்டு நல்லா ஒரு 1 ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். இதோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹேர் மாஸ்க்லாம் இருக்கும். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உடனே போயிருந்தேன். என்னோடய ஹேர் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹேர் மாஸ்க்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆயில் மசாலாலாம் போட்டு வைக்க ஒரு கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். நான் இந்த கிச்சன் செட்டப்லாம் இந்த மாதிரி பண்ணுற பழக்கமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு பிளேஸில் இருக்கிறதில்ல. நான் வந்து ஒரு திங்ஸை வாங்கி வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சுட்டு அதை வந்து நான் எடுத்துகிட்டு போகவும் முடியறதில்ல. அதை தூக்கி தான் போடுற மாதிரி இருக்குது. அதனாலேயே நமக்குன்னு எப்போ ஒரு பிளேஸில் இருப்போம், நமக்குன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சன் செட்டப்லாம் எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே அது ஒரு ஏக்கமாக இருக்கும். எனக்கு நிறைய நல்ல வீடை அழகாக வச்சுக்கணும் அந்த மாதிரி பிளானிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப அதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன். பட் எனக்கு ஒரு இடத்துல இருந்து அதை வந்து என்னால் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியறதில்ல. அதனால இப்போ நான் கொஞ்சம் என்னோடய பிளான்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ ஒரு இடத்துல போய் கரெக்டாக செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி செட்டப்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நமக்கு ரொம்ப பண்ணலை அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம், ஏம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் போய் சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம் பீப்புளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு கிச்சன் இருக்கணும், அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. பட் எனக்குன்னு இப்போ ஒரு கிச்சன் வந்து செப்பரேட்டாக இருக்குது, நான் தான் அதில் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலுமே என்னால் அதை கண்டினியூஸாக அதில் வந்து பொருட்கள் வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு இந்த ஒரு ஆசை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் மசாலா போடுறதுக்கு, ஆயில் போடுறதுக்கு, அதெல்லாம் வந்து இதுதான். எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு நொறுக்கு தனியாக டெய்லியும் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு சம் ஸ்நாக்ஸ் பிடிக்கும், அதில் ஒன்று தான் ப்ரௌனி. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். அதுக்கு பதில் நீங்கள் வந்து அன்ஃப்ளேவர்டு ஆயில் வந்து போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர், 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ்,
நீங்கள் அளவுகள் வந்து கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம கேக் ரெசிபி இந்த மாதிரி ப்ரௌனி ரெசிபிலாம் நல்லாவே வந்து வரும். இதோட அளவுகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நான் ஸ்பூன் வச்சே நல்லா வந்து அடித்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்டர் வச்சுருக்கீங்க இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நீங்கள் டார்க் சாக்லேட் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி வந்து மைதா மாவு, வீட் ஃப்ளார் இது மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ராகி மாவு. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்நட் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதில் வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. எனக்கு இதுக்கு மொத்தமாக வந்து 3/4 கப்பு பால் வந்து தேவைப்பட்டது. நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பதில் வந்து டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயில்டிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பால் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து எனக்கு 3/4 கப் பால் வந்து தேவைப்பட்டிருந்தது. நம்ம எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக நடக்கும். நல்லா சீக்கிரமாக க்ரீமி டெக்ஸ்சருக்கு ஆகிடும். நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல பேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து தடவிட்டு இந்த பேட்டர் வந்து அதில் போர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து அவனில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா அலுமினியம் இல்லைனா வந்து ஈய பாத்திரத்தில் ரவுண்டாக கேக் பாத்திரம் இல்லைனா வீட்டில் இருக்கும்ல பாத்திரம், அதில் வந்து இந்த மாதிரி கோகோனட் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி போர் பண்ணிவிட்டு மேலே நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஓவனில் வந்து 180 டிகிரியில் வந்து 40 மினிட்ஸில் வச்சு எடுத்தேன். எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஒவ்வொரு ஓவன் ஒவ்வொரு டைமிங் வந்து வரும். அடுப்பில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம் இல்லைனா வந்து குக்கர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி போட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம இந்த ப்ரௌனி பேட்டர் போட்டிருக்க பாத்திரத்தை அது மேலே வச்சு ஒரு மூடி போட்டு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து நல்லா வச்சு எடுத்தோன்னா சூப்பராக அதுலேயும் ரெடி ஆகும். நான் அவன் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 40 மினிட்ஸில் வச்சு எடுத்தேன் 180 டிகிரியில். நல்லா குக் ஆகிட்டு இருந்தது. மேலே வந்து நான் போட்டிருக்க நட்ஸ் வந்து வால்நட் போட்டிருக்கேன். வால்நட் வந்து ப்ரௌனிக்கெலாம் நல்லாயிருக்கும். ப்ரௌனி வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. மேலே கொஞ்சம் வந்து கிராக் ஆகிட்டு, அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பான்ஜியாக இருந்தது. ராகி மாவில் பண்ணியிருந்தாலுமே ப்ரௌனி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு 1 கப் மாவில் வந்து 8 பீஸ் வந்து வந்திருந்தது. நம்ம பீஸ் வந்து சின்னதாக பெருசாக வந்து போட்டுக்கலாம். நான் இதில் போட்டிருக்க இனிப்போட அளவு வந்து மீடியமாக இருக்கும். எனக்கு வந்து இனிப்பு அதிகமாக ஓவராக தூக்கலாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனால் மீடியமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை அதிகமாக போட்டுக்கலாம். நல்ல ஸ்பான்ஜியாக நல்ல ஒரு சூப்பராக சாஃப்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டு செம்ம பக்காவாக இருந்தது. ஸோ இதில் கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, அளவுகள் வந்து எப்போவுமே கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அளவுகள் ஓவர் ஆகும்போது தான் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். இது மேலே டேட் சிரப், ஹனி சிரப், மேபிள் சிரப்பில் ஏதாவது ஒரு சிரப் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்கும்னா கண்டிப்பாக ராகி மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ சூப்பராக வாய்க்குள்ளே போயிட்டு இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.